சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 2/3/2024 சனிக்கிழமை, மாசி மாதம் 19ஆம் நாள், சஷ்டி திதி காலை 7:54 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. விசாகம் நட்சத்திரம் இன்று மதியம் 2:52 வரை. அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உரிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவரும் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அனைத்து துறை அமைப்புகளிலும் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை செய்து அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள் மற்றும் ஒரு பொருளை வாங்குவதற்கு, விற்பதற்கு ஏற்ற இனிய பண வரவுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைகின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு காலையில் 8 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. ஆயினும் இன்றைக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது. சந்திரனுக்கு வீடு கொடுத்த உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் உச்சம் என்கின்ற அமைப்பில் இருப்பதால் நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையில் இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார். அதனால் இந்த வழக்கமான சந்திராஷ்டிரமத்தில் நடக்கிற ஒரு சாதகமற்ற பலன்கள்லாம் இன்றைக்கு அப்படி ஒன்றும் நடக்காது. அதே நேரத்தில் சந்திரன் மறையும் போது மனம் சற்று குழப்பமாக இருக்கும். ஆகவே ஒரு நிலையில் வாழ்க்கை, வேலை, தொழில் அந்த அமைப்புகளை புரட்டி போடக்கூடிய தலைகீழாக மாற்றும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு முடிவு எடுக்கிறோம். இந்த முடிவு எடுக்கிறதுனால இப்படியே நம்ம போகிற வாழ்க்கை இப்படி ஆகும். இந்த மாதிரியான ஒரு தலைகீழ் மாற்றங்கள் எதையும் இன்றைக்கு வேண்டி விரும்பி தேடி போய் மேஷராசிக்காரர்கள் செய்ய வேண்டாத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நம்ம நிதானமாக இருக்கணும். என்ன நிதானமாக இருக்கணும்? ஒரு சுற்றம் என்று சொல்லப்படக்கூடிய உறவுகளிடம், நட்புகளிடம் பேசும்போது எதுவும் வார்த்தைகளை விட்டுறாமல், ஏற்கனவே கொஞ்சம் கோபக்காரர்களாக துருவென்று இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் என்ன இவர் இப்படி செய்கிறாரு, நம்ம ஒன்று சொன்னால் இவர் ஒன்று செய்கிறாருன்னு பட்டுன்னு ஒரு கோபம் வந்துடும் இல்லையா? அந்த பட்டு சட்டு என்கின்ற விஷயத்தை மற்றும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக, கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு நாளாகவே இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்கு. இதை தவிர்த்து வேறு ஒரு நிலை அமைப்புகள்லேயும் எந்த விதமான கஷ்டங்கள் வராத ஒரு சகஜமான நாளாகவே இந்த நாள் அதே நேரத்தில் அமைந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பலனாக ராசி மற்றும் எல்லாமே வலுவாக இருக்கிறது. அனைத்து நிலைமைகளிலும் 9, 10, 11ஆம் பாவகங்கள் வலுத்திருக்கும் பொழுது பணவரவிற்கு தடையில்லாத ஒரு அமைப்பு, வேலை, தொழில் அமைப்புகள் அந்த அனைத்திலும் ஒரு சந்தோஷம், நிம்மதிகள் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு ஒரு நீண்ட தூர பயணம் ஒரு நிலையில் அது ஒரு மேன்மையான பண வரவுகள் அல்லது எந்த திசையில் நம்முடைய வாழ்க்கை பயணிக்கும் என்பதற்கான அடையாளம் காட்டப்படக்கூடிய சில நிலைகளும் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு அசுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய தேவையில்லாத ஒரு செலவுகள், இதை பண்ணினா இந்த விஷயம் நமக்கு நடக்கும் என்கின்ற மாதிரியான ரெட்டிப்பு செலவுன்னு சொல்லுவோம் இல்லையா? 50 ரூபா பண்ண வேண்டிய இடத்துல 100 ரூபாய் செலவாகி போச்சுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, இதை நான் பண்ணியிருக்கவே கூடாது என்பது மாதிரியான சில மனமயக்கங்கள் இருக்கக்கூடிய, வீண் விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் என்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற ஒரு நல்ல பலமான நிலைமையில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. பெரியவர்கள் அனைவருக்குமே கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாகவும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதன் மூலம் இருவரும் நன்றாக இருக்கலாம் என்கின்ற ஒரு எண்ண மாற்றம், அதற்கான உறுதியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 40-50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கூட்டு தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். அதற்கான சில அறிமுகங்கள் கிடைக்கும். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அல்லது ஒரு ஊர் கூடி தேர் இழுக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு நிலையில் 4 பேர் சேர்ந்து செய்கிற தொழில் நன்றாகவே இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய யோக நாள் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளையவர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு விருப்பம் வரக்கூடிய நாளாக, சம்மதம் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஏற்கனவே காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு பெற்றோர்களிடம் இன்றைக்கு சம்மதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலிருந்து உனக்கு எது தேவை என்பதை நாங்கள் அறிவோம், இன்றைக்கு நீ பெரியாளாக ஆகிவிட்டாலும் கூட சில நிலைகளில் சமூகம் என்கின்ற ஒன்று இருக்கிறது, உன்னுடைய இந்த ஒரு விருப்பத்தை நாங்கள் சம்மதிக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் என்கின்ற மறுதளிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தாய் தந்தையை கூட இன்றைக்கு ரிஷபராசிக்கார இளைஞர்களுடைய கருத்துக்களுக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தொழில் இன்றைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு போட்டிகள் ஒழியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சமீபத்திலே ஒரு 2 வருஷ காலமாகவே தொழில் நன்றாக இல்லைங்க,
நான் என்னுடைய உற்பத்தி என்னுடைய அனைத்து அமைப்புகளையும் சரியாகவே செய்கிறேன், ஆனால் எனக்கு போட்டியாளர் வேண்டுமென்றே விலை குறைத்து விற்கிறார் அல்லது என்னை ஒரு நிலையில் பெயரை டேமேஜ் பண்ணுறாரு. இந்த மாதிரியான வெளியே சொல்ல முடியாத வேதனை அமைப்புகளில் இருக்கக்கூடிய வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே தொழில் முன்னேற்றம் இந்த வாரத்திலிருந்தே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலைமைகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சமீப காலத்தில் அம்மாவின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அம்மாவிடமிருந்து நல்லவைகள் மற்றும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு கூட ஒரு உத்வேகம் வரக்கூடிய ஒரு சில நிலைகளில் மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய பணவரவு இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரங்க எல்லோருக்கும் இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற சுபயோக நல்ல நாள். எதிரிகள் கூட நண்பர்களாகக்கூடிய உங்களுடைய உண்மையான உள்ளத்தையும் புத்திசாலித்தனத்தையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கு அலுவலகம், தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகளில் மாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாகவே மேலதிகாரிகளோடு முரசல், முட்டல், முறுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு பணிச்சூழல்கள் இந்த வாரத்திலிருந்தே மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை அடையக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு நிலையில் உங்களுக்கு பிடிக்காத மேலதிகாரி அங்கிருந்து மாறி உங்களோடு இணக்கமாக பழகக்கூடிய, பேசக்கூடிய, உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் மாறுதலாகி வரக்கூடிய அடுத்தடுத்த வாரங்களில் மிகச்சிறப்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆரம்ப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு ஒன்றைக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத விபரீத ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத சில அமைப்புகள், அதாவது ஒன்றிற்காக நான் இதை செஞ்சேன் ஆனால் அது வேற ஒன்றாக மாறி எனக்கு நல்லதாகவே நடந்தது என்கின்ற அமைப்பு 6ஆம் இடத்தில் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் சந்திரனும் 8ஆம் இடத்தில் உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் மங்கள யோகத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் ஒரு நிலையில் எல்லாமே தலைகீழாக மாறுவது போல தோன்றினாலும் கூட நன்றாக நடந்தது என்கின்ற இறுதி அமைப்பு. இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு மேலே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் பகலில் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் கூட மாலைக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களின் மூலமாக நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டிடம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடியவங்க, பரிசோதனை நிலையங்களை நடத்துகிறவங்க, அதில் வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் அடுத்த வாரத்திலிருந்தே கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு இன்றைக்கு சகோதர நன்மைகள் இருக்கும். அண்ணன் தம்பி வகைரால இது வரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டம், தம்பி தங்கைகள் எப்போவுமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அல்லது அண்ணன் அக்காள்கள் எப்போவுமே நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான ஒருவருக்கு ஒருவர் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அத்தனையும் பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய சுய அமைப்புகளின் மூலமாகவோ சற்று விலகி என்ன இருந்தாலும் என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி என்பது போன்ற ஒரு இணக்க உணர்வுகள் தோன்றி குடும்ப ஒற்றுமை மேலோங்குகின்ற நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் இன்னைக்கு. 5ஆம் இடத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீச்ச நிலையில் தான் இருக்கிறார், தேய்பிரை அமைப்பில் தான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக இருப்பதால் இன்றைக்கு, அதாவது காலையில் முற்பகலில் ஏதாவது மனக்கஷ்டம் தரக்கூடிய சில விஷயங்கள் நடந்து பிற்பகல் மத்தியானம் 2 மணிக்கு மேலே அப்படியே சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. காலையில் எழுந்திருக்கும் போது கொஞ்சம் மனம் கலக்கமாகவே இருக்கும். அல்லது ஒரு நிலையில் பிள்ளைகளுடைய கல்வி, வேலை விஷயங்களில், திருமண விஷயங்கள், இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற குழப்ப நிலைமைகள் இருக்கும். ராசிநாதன் நீச்சமாகி அதற்கு பிறகு பங்கம் அடையக்கூடிய ஒரு அமைப்பின் காரணத்தினால் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கிட்ட கூட இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு மனக்கலக்கம் இருக்கும். அல்லது இளைய பருவத்தினருக்கு இது அதிர்ஷ்டமாக செயல்படுமா செயல்படாதா என்பது மாதிரியான ஒரு நிகழ்வுகள். எவ்வளவு இருந்தாலும் நம்ம ரொம்ப முயற்சி பண்ணுறோம், ஆனால் அதுக்கேற்ற ஒரு பலனே இல்லையே. மற்றவர்கள்லாம் ஒரு சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயத்தை கூட நம்மளால் இத்தனை கடினமான முயற்சிகள் செய்து முடியவில்லையே என்பது மாதிரியான பிற்பகல் 2 மணி வரைக்கும் மனக்கலக்கம், ஒரு மாதிரியான சோம்பல், நிதானம், மந்தம், விரக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் நடந்து 2 மணிக்கு பிறகு வரக்கூடிய செய்திகள், நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அல்லது நமக்கே ஏற்படக்கூடிய ஒரு சில அமைப்புகளின் மூலமாக ஒரு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் வந்து அதன் பிறகு எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பூச நட்சத்திரத்தை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறேன். உண்மையில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களும் பூச நட்சத்திரக்காரங்களும் ஒரு வருஷமாக படாத பாடு பட்டு விட்டீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அவர்களுக்கு அப்படியே படிப்படியாக நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய, முன்னேற்றங்கள் வரக்கூடிய, மாற்றம் முன்னேற்றம்னா என்ன,
ஒரு வேலையில் நல்ல திறமையான ஒரு அமைப்பு, தொழில் வியாபாரம் இனிமேல் கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் போகும், கடன் தொல்லைகள் இனிமேல் மட்டுப்படும், பணவரவு இருக்கும் என்பது மாதிரியான நம்பிக்கையான அனைத்து அமைப்புகளும் இன்றைக்கு பிற்பகல் மதியம் 2 மணிக்கு பிறகு அப்படியே மாற்றத்தை அடைந்து ஒரு நிலையில் காசை இன்றைக்கி கண்ணால் பார்த்துட்டோம் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பால், தயிர், நீர், காய்கறி, பழம் போன்ற ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, தயாரிக்கிறவங்க, விற்கிறவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள், லாபங்கள் வரக்கூடிய சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன், 6ஆம் இடத்துல செவ்வாய் மங்கள யோகத்தோடு இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் கொஞ்சம் குறைகள் இருந்தவர்கள், ஒரு வீடு கட்ட ஆரம்பித்து பாதியிலேயே பணம் இல்லைங்க, அதனால் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கிறேன், அல்லது இந்த இடத்துல பணம் தரேன்னு சொன்னாங்க, நம்பி ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியாக பின்வாங்குகிறார்கள் என்பது போன்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் எப்படி வீடை தொடருவது என்பது மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு, வீடு மனை வாங்குவதற்கு, ஒரு நிலையில் குடியிருப்பு இடம் இதுதான் என்கின்ற அடையாளம் காட்டக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஆரம்பமாகக்கூடிய முதல் நிலை நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரத்திற்குள்ளேயே சில விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்களில் வீடை பற்றிய இறுதியாக்கக்கூடிய சில அமைப்புகள், மனமாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 6ஆம் இடத்துல மங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். என்னதான் இருந்தாலும் கடன் வாங்குவது வளர்ச்சிக்காகத்தான் இருக்கும். அசுப கடன், சுபக்கடன் 2 விஷயங்களை சொல்கிறோம். அதாவது நல்லவைகளுக்காக வாங்கக்கூடிய கடன் இருக்கு இல்லையா, ஒரு தொழில் முன்னேற்றம், அல்லது ஒரு நிலத்தை வாங்கி போடுறேன், ஒரு 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கடன் வாங்குகிறேன், இந்த நிலத்தை இப்போ வாங்கி போடுறதன் மூலமாக 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே 50 லட்சம் 1 கோடின்னு மாறக்கூடிய சில மாற்றங்கள் இருக்குது. நான் என்ன கட்டினாலும் அந்த கடனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் தான் கட்டுவேன். இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சிக்கான கடன், அல்லது ஒரு தொழில் துவங்குவதற்கான, ஒரு விருத்திக்கான, ஏற்கனவே தொடங்கி வைத்திருக்கின்ற ஒரு வியாபாரத்திற்கு ஒரு வளர்ச்சிக்காக நாம் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல கடனுக்கான ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. சிலருக்கு மட்டும் அம்மானால் ஏதேனும் ஒரு விரயங்கள் ஏற்படலாம். வயதான அம்மாவிற்கு இன்றைக்கு ஒரு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய ஒரு தன்மைகள், அதே நேரத்தில் அம்மாவுக்கு ஒரு சிறிய ஒரு கவனக்குறைவின் காரணமாக விட்டுவிடாமல் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன், ஒரு சிறிய தலைவலி, காய்ச்சல் என்றால் கூட உடனடியாக ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு அவசியமாக அழைத்து செல்ல வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமையும். 60 வயது மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய, அப்படி ஒன்றும் நம்ம உடம்புக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் சமாளிக்க முடியும், இன்னும் 10-20 வருடங்கள் நாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு தொழில் மாற்றம், வேலை மாற்றம், ஒரு சிறிய மாற்றத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய சுப நாள் சிம்மத்திற்கு இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 3ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற ஒரு உறுதியான நல்ல யோகம் ஏற்படுகிறது. என்ன நடக்கும்? 11 கூடியவர் லாபாதிபதி இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா மூத்த அண்ணன் அக்கால்களை குறிக்கக்கூடிய இடம், 3ஆம் இடம் தம்பி தங்கிகளை குறிக்கக்கூடிய இடம், முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 2 இடங்களுடைய தொடர்புகள் ஏற்படுகின்ற காரணமாக குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, தம்பி தங்கைகள் அண்ணன் அக்கால்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு, அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இல்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அவர்கள் நன்றாக இருப்பதை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, மிக மிக சிறப்பாக ஒரு பொது ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், புகழ் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட பல துறையினர் எல்லாருக்குமே இன்றைக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமையும். அதிலும் கற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு ஆரம்ப தினமாகவும் இந்த தினம் அமையும். வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யோகா சென்டர் போகணும், தவம், இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள், ஒரு தியானம் பண்ணுவதற்கான ஆரம்ப அமைப்புகளை செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதை ஆரம்பிக்கிறதுக்கு இன்றைக்கு நல்ல நாளாகவும், இளைய பருவத்தினருக்கு கலைகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆரம்ப நல்ல நாளாகவும், பாட்டு, பரதம் போன்ற அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல சில முயற்சிகளை நல்ல விதமாக செய்து அதை வெற்றிகரமாக முடிக்கிறது. முயற்சியை பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, அந்த முயற்சி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் இல்லையா, அதற்கான சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவதற்கான அத்தனை
அத்தனை அமைப்புகளையும் ஆரம்பத்திலேயே நீங்கள் ஆயத்தங்களாக செய்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும். இந்த அடுத்த வாரத்திலேயே பணம் வருவதற்கான வேலை தொழில் அமைப்புகளில் சில முன்னேற்றங்களை தருவதற்கான இவரை போய் பார்த்தோம்னா நம்முடைய பிரச்சனைகளில் பாதி கொஞ்சம் தீர்ந்து விடும், அல்லது இவர் உதவி பண்ணால் இன்னைக்கு இருக்கிற சிக்கல்களில் கொஞ்சம் ஒரு நல்ல விதமாக மீண்டு வெளியே வந்து விடலாம் என்கின்ற முயற்சிகளில் ரொம்ப நாளாக ஒன்றை செய்ய வேண்டும், ஒருவரை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளில் இறங்கி இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அது அப்படியே நல்லபடியாக நடந்து முயற்சி பலித்து ஒருவரை பார்த்து ஒரு புதிய அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் கன்னிக்கு இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவன் அதிபதியான வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீங்களோ அதை குறிக்கக்கூடிய பண வரவுகளை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு தனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய வாக்கு ஸ்தானத்தில் இன்றைக்கு நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பான நிலைமையில் இருக்கிறார். இதை 2-3 விதமாக பிரித்து சொல்லலாம். பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கால் ஜீவிக்கக்கூடிய தொழில்நிலைகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு நல்ல நாள். ரொம்ப ஒரு டார்கெட் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறேன், இதை செஞ்சால் தான் காலையிலிருந்து தொலைபேசியில் பேசுவதன் மூலமாக எனக்கு வருமானம் வருகிறது, இன்றைக்கு இந்த டார்கெட்டை முடித்தா தான், இந்த வாரத்தில் இந்த டார்கெட்டை முடித்தா தான் சம்பளம்ன்ற ஒரு மாதிரியான நெருக்கடியான சூழல்களில் வேலை செய்யக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அடுத்த வாரத்திலேயே உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலைகள் மாறக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே போலவே புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்திலேயே ஒரு கிளையண்ட்டுகள் மூலமான நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, நீங்கள் முழுவதுமாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல அறிமுகங்கள் ஏற்படும். வாழ்க்கை யாரிடம் எவ்விதம் எந்த விதத்தில் எப்படி போகும் என்கின்ற ஒரு கிளாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப நாளாக இருக்குங்க, எந்த விதத்திலையும் தெரியல, 25 வயசு தாண்டிட்டேன், 30 வயசு தாண்டிட்டேன், நல்ல வேலை இல்லை, நல்ல கணவன் இல்லை, நல்ல மனைவி இல்லை, எதுவும் அடையாளம் காட்டப்படவில்லை என்கின்ற ஒரு அமைப்பில் குறைகளோடு இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கை குடும்பம் அமைவதற்கான ஒரு சிறப்பு நல்ல நாளாக இன்றைய மாலை 4 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற சில கிரக சூழ்நிலைகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய சில அறிமுகங்கள் அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 60 வயது கடந்தவர்களுக்கு சொல் பலிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஒரு நிலையில் பேரன் பேத்திகள் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்களுக்கு இந்த சொத்தை எழுதி வச்சா காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா, நான் வாழ்நாள் முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த இந்த சொத்தை மகன் வரைக்கும் காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன், எனக்கு பின்னால் பேரன் பேத்திகள் இதை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இளையவர்கள் மேலே இன்றைக்கு நம்பிக்கை வரும். என்ன இருந்தாலும் நம்முடைய காலம் வேற, இன்றைய ஒரு தகவல் தொழில்நுட்ப காலம் வேறு. நிச்சயமாக சிறியவர்கள் நம்முடைய சொத்துக்களை அப்படியே பராமரிப்பார்கள், இதை இன்னும் நீட்டித்து பன்மடங்கு பெருக்குவார்கள் என்கின்ற நம்பிக்கை பெரியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது அனைவருக்கும் இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பாக்கியாதிபதி சந்திரன் இன்றைக்கு நீச்ச நிலையில் ராசியில் உட்கார்ந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம் அடைந்ததுனால ஒரு பெரிய பலமுள்ள ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். என்ன நடக்கும், ஒரு 4 பேர் 40 பேர் 400 பேர் கூடுகின்ற ஒரு இடத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைக்கு தனித்து தெரியக்கூடிய அமைப்பு, உங்களுடைய திறமைகளை அப்படியே மற்றவர்களுக்கு வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள். என்னதான் திறமை இருந்தாலும் அதற்கான சந்தர்ப்பங்கள், அதை தாங்க அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். கடவுள் அவருக்கு மட்டும் எதையோ ஒன்றை கொடுத்துருக்கிறார், எனக்கு கொடுக்கவில்லை. எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள். உண்மையை சொல்லப்போனால் அவரை விட நான் திறமைசாலி, எல்லா விதத்திலும் நான் ஃபிட்னஸோடு சரியாக தான் இருக்கிறேன். ஆனால் அவர் மட்டும்தான் சம்பாதிக்கிறாரு, அவர் மட்டும்தான் எனக்கு முன்னாடி இருக்கிறார் என்பது போன்ற ஒரு குறைகள் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. அவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்து, இத்தனை நாள் இவர் இந்த திறமைகளை எப்படி ஒழித்து வைத்திருந்தார் என்கின்ற சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களுடைய விஸ்வரூபம் அலுவலகம், தொழில், வேலை, வியாபாரம், சொந்த வீடு அனைத்து அமைப்புகளையும் வெளியே தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு அப்படியே அருமையாக கிடைக்கும். அதை முழுமையாக நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டு உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய
நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாகவே பதவி உயர்வு வேணும், சம்பள உயர்வு வேணும், எந்த விதத்திலையும் ஒரே இடத்துலையே ஒரே சீட்லேயே இருக்கிறேன், இதிலிருந்து எனக்கு மாற்றம் வேண்டும், எப்படி இதை நான் அணுகுவதுன்றது தெரியாத இருக்கின்ற சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒருபடி மேலே போகக்கூடிய ஒரு நிலைமை. அந்த பதவி உயர்வு சொல்கிறது அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் பெரியவங்களுடைய பார்வை உங்கள் மீது விழுந்து, மேலதிகாரியாக இருக்கலாம் அல்லது ஒரு நிலையில் உங்களுக்கு அனைத்தையும் செய்து கொடுக்கக்கூடியவராக இருக்கலாம், அவருடைய பார்வை உங்கள் மீது விழுந்து இதிலிருந்து நல்ல விதமான மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி 9ஆம் அதிபதி இன்றைக்கு நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதால் சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள், குலதெய்வ தரிசனம் போன்ற அமைப்புகள், இஷ்ட தெய்வ தரிசனம், 60-70 வயது கடந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு நேர்த்தி கடனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு, ஒரு நிலையில் தெய்வ ஈடுபாடுகள் அதிகம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8-12ஆம் இடங்கள் இன்றைக்கு மிக அருமையாக இருக்குது. பொதுவாகவே இந்த 8ஆம் இடம் 12ஆம் இடம்ன்றது தூர இடங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, பொதுவாக மதுரை திருநெல்வேலியிலிருந்து சென்னையில் வந்திருப்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அருமையான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாள். தமிழகத்தை விட்டு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், பிறந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாடுகளில் பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய நல் மாற்றங்கள் இருக்கின்ற இடங்களிலேயே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இருக்கிற இடத்துல வீடு வாங்கணும் அல்லது ஒரு சொந்தமாக ஒரு நிலம் வாங்க வேண்டும், சொந்தமான ஒரு தொழில் அமைப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக எந்த முயற்சியும் பலிக்கலைங்க, மாதம் மாதம் சம்பளம் மட்டும்தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன், வீட்டை மட்டும்தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன், ஒன்றும் எக்ஸ்ட்ரா இல்லை, ஒன்றத்தையும் சேமிக்க முடியலை என்பது மாதிரியான குறைகளோடு இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அவைகளை தாண்டி நல்ல வருமானம், நிறைவுகள் வரக்கூடிய, உங்களுடைய எண்ணம் பலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு இந்த வாரத்திலேயே, இந்த மாதத்திலேயே மேற்கு நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், ஒரு பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கிளியரன்ஸாக இல்லை அப்படின்றவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, பெரியவர்களுக்கு இன்றைக்கு வீட்டு பொருள் சேர்க்கை, அவங்கவுங்களுடைய ஒரு இருப்பிடம், தகுதி, வசதிக்கு ஏற்றார் போல, ஒருவருக்கு எல்லாம் நடந்துறதில்ல இல்லையா, ஒருவர் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறார், ஒருவர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறார், ஒருவர் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறார், அவரவருடைய தகுதிக்கு ஏற்றார் போல இன்றைக்கு ஒரு நற்செலவு செய்து அதன் மூலமான ஒரு வீட்டு பொருள் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற உங்களுடைய அந்தஸ்தை, கௌரவத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய செயல்களை, செலவுகள் செய்து நீங்கள் பெறக்கூடிய, 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் இல்லையா, அப்போ அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீச்சபங்க ராஜயோக சந்திரனின் மூலமாக ஏதேனும் ஒரு செலவு செய்து அதன் மூலமான பொருட்சேர்க்கை இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 8ஆம் இடம் இன்றைக்கு குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருப்பதால் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், அடுத்த வாரத்திலேயே பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்றவைகளின் மூலமாக, இணைய வழி ஒரு நிலையில் சமூக ஊடகங்களின் மூலமாக சம்பாதிக்க வேண்டும், பொருள் கடுமையாக ஈட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய, பணம் வரக்கூடிய, இந்த வாரத்திலேயே பணம் கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு எதுலேயும் லாபம் வர்ற ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. ரொம்ப நாள் கழித்து நிம்மதியும் வரும், பண வரவும் கிடைக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாளுமே ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். 7ஆம் அதிபதி சந்திரன் இன்றைக்கு 11ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார். மனைவி மூலமான நன்மை, ஒரு மாமனார் மச்சனங்கிட்ட இந்தந்த விஷயங்களை நம்ம கேட்டிருக்கிறோம், எதிர்பார்த்துருக்கிறோம், சரியான நேரத்தில் நம்மளை கைவிட்டு விட்டாங்க, நம்மளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கை தூக்கி விட்டுருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்காது, ஆனால் அவங்க செய்யலை அப்படின்ட்டு மனைவி வழி உறவினர்களிடம் ஒரு நிலையில் குறைகளை வைத்திருக்கக்கூடிய மகர ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு நிறைவுகள், அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் வர்றது, அல்லது ஏற்கனவே நீங்கள் இருக்கின்ற சிக்கலிலிருந்து உங்களை கைதூக்கி விடக்கூடிய சில விஷயங்களை செய்வது என்பது போன்ற ஒரு நல்ல நிகழ்வுகள் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை மகர ராசிக்காரங்க எல்லாருக்கும் சொல்லலாம். குடும்ப ஒற்றுமை கூட இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்குங்க. கணவனும் மனைவியும் ஒரு பக்கம் முகத்தை இப்படி வைத்துக்கொண்டு அப்படி வைத்துக்கொண்டு ஒரு நிலையில் நேருக்கு நேராக பேசாமல் தவிர்த்து கொண்டிருந்த அத்தனை குடும்ப சிக்கல்களும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய நல்ல நிலை அமைப்புகள் ஏற்படுது. கடந்த 3 வருஷமாகவே தொழில் சிக்கல், நஷ்டம், எதை தொட்டாலும் நல்லா இல்லை, எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், ஆனால் என்னையும் மீறி ஒரு சக்தி நெகட்டிவாக செயல்படுகிறது என்பது போன்ற ஒரு குறு உணர்வோடு இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு மிகச்ச
மிகச்சிறப்பான நாளாகவே இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை வரும், எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற அமைப்பு வரும். போட்டிகளில் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் தோல்விகளை சந்தித்தவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு. வழக்கில் வெற்றியாக இருக்கலாம், தொழிலில் வெற்றியாக இருக்கலாம், வியாபாரத்தில் வெற்றியாக இருக்கலாம். எதிரில் எதிர்த்தரப்பு என்னை எப்போதுமே தோக்கடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான அமைப்புகளில் மனதிற்குள்ளேயே குமைந்து கொண்டிருந்தவர்களுக்கு 11ஆம் இடத்து சந்திரன் லாபத்தை வெற்றியை மட்டுமே தரக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு முயற்சியை செய்யுங்க. இந்த முயற்சி உங்களுக்கு 100% வெற்றியை எந்த வகையிலும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல, தொழில் வியாபாரம் வேலைகளுக்கு ஏற்றார் போல மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு தருகின்றது என்பது தான் இன்றைக்கு ஜோதிடம் சொல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும். அண்ணன்கள் அக்கால்களின் பேரில் கூட மனக்கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்களுக்கு இன்றைக்கு அவர்களும் உங்களுடைய நிலையை பார்த்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை அப்படியே செய்து கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு பெரியவர்களுடைய சம்மதத்தை பெறக்கூடிய நல்ல விதமான யோக நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படக்கூடிய நல்ல நாள். 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார், நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார், அவரே 6ஆம் அதிபதியாக இருக்கிறார். மற்ற கிரகங்களும் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் கை கொடுக்குற மாதிரியான அமைப்புகளில் தான் இருக்குது. ஜன்மச்சனியின் காரணமாக சதய நட்சத்திரக்காரர்களும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் அப்படியே உரலில் ஈடுபட்டவர்களைப் போல இருக்கிறீங்க அப்படிங்கிறதா உண்மை. உரலில் தலையை கொடுத்துட்டோம், எப்படி வெளியே வருதுன்னு தெரியலையே என்பது மாதிரியான ஒரு வேதனையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இளைய பருவ சதய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே எங்கே வழி இருக்கிறது, எப்படி ஒரு நிலையில் இந்த சிக்கல்களிலிருந்து தப்பிக்கலாம் என்கின்ற நல்ல அமைப்பு உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடிக்கடி நம்முடைய ராசிபலன் பகுதியில் கும்பராசிக்காரர்கள் குறிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன் இல்லையா? ஏற்கனவே அகலக்கால் வைத்திருக்கின்ற ஒரு நிலையில் எதை செய்வது என்கின்ற ஒரு தெளிவில்லாத நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே வாழ்க்கையில் வியாபாரத்தில் தொழிலில் மட்டும் நான் சொல்லலை, எல்லா அமைப்புகள்லையும் உங்களை சுற்றி இருக்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலையாக ஜென்மச்சனி அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் மனம் தெளிவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். எதை செய்யலாம்ன்ற ஒரு தெளிவுகள் கிடைக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்ற மதில் மேல் பூனை என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளில் குழப்பமாக இருந்து வந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் தெளிவுகள் தீர்வுகள் யாரிடமிருந்தோ ஒரு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலை தொழில் அமைப்புகள் இப்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும். நினைப்பது அப்படி ஒன்றும் சரியாக இல்லை என்பதுதான் உண்மை. எல்லா நிலைகளிலும் ஜன்மச்சனி என்கின்ற உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் இப்போது ராசியிலே இருக்கிறனால சில பல அமைப்புகளில் அடையாளம் தெரியக்கூடிய ஒரு சில நிலை அமைப்புகளை தான் இப்போது உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறார். உறவு யார், நண்பர் யார், பணத்தை எப்படி சம்பாதிப்பது, பணத்தை செலவு பண்ணுறது ரொம்ப 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 சுலபம், ஆனால் அதை சம்பாதிப்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பதை இந்த ஒரு வருட காலமாக 2023 முழுவதுமாகவே கும்பராசிக்காரர்களில் பல பேர் இப்போது கரெக்டாக அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது மாதிரியான அமைப்புகளில் உறவுகள் எப்படி கை கொடுக்கும், நட்பு எப்படி கை கொடுக்கும் என்பது போன்ற சில தொழில்நிலை சூழல்களில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியான நல்ல அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கின்ற நாளாக கூட இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லலாம். இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடிய சில நிலை மாற்றங்கள் எதிர்காலத்தில் 2025ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய சில பல அஸ்திவார அமைப்புகளை போடக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை வீட்டு கதவை தட்டுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 5ஆம் அதிபதி இன்றைக்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்து நீச்ச நிலையில் தேய்பிறை நிலையில் இருந்தாலும் கூட ராஜயோகத்தோடு, அதாவது வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் என்கின்ற அமைப்பில் 2, 5, 9, 11ஆம் பாவங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாள் இன்னைக்கு. எதையும் செய்யுங்க, இன்னைக்கு ஒரு முயற்சியை செய்யுங்க. ஒரு சோம்பலாக இருக்கக்கூடாத ஒரு கண்டிப்பான நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் அமைந்திருக்கிறதுங்கிறது தான் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு கேந்திர கோண பாவகங்கள் லாப பாவங்கள் வலுத்திருக்கும் பொழுது எந்த துறைகளில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, குடும்பத்தில் என்ன மாற்றங்கள் வேண்டும்னு நினைக்கிறீங்களோ, இளையவர்களை எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது முதியவர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அவைகள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல மிகப்பெரிய அளவில் நல்ல நிலையிலேயே வரும். நிறைய விரயங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றன மீனராசிக்காரங்க
இருக்கிறவங்களுக்குன்னு தான் உண்மை. அதாவது வருமானம்லாம் நல்லா தாங்க வருது, 10 பைசா சேமிக்க முடியல, எதுலேயும் ஒரு முதலீடை போட முடியல, ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சா அதை செய்ய முடியல, இன்றைக்கு வருவது இன்றைக்கே போயிடுது, இந்த மாதம் வர்றது இந்த மாதமே போயிடுது, ஒரு வாரம் இப்படி சம்பாதிக்கிறேன் ஆனால் அதை அப்படியே அடுத்த வாரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. இந்த மாதிரியான அமைப்புகளில் வருத்தங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எதிர்பாராத மொத்த தொகை வந்து இன்றைக்கோ நாளைக்கோ இந்த மாதத்திலோ ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல அமௌண்ட் வந்து அதன் மூலமாக ஒரு நிலையில் ஒரு சொத்து சேர்க்கை நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கல்வி நிலையங்கள் தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நல் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிறுவர்களுக்கான நர்சரி பள்ளிகள் நடத்துபவர்கள், இயலாதவர்களுக்கான ஒரு நிலையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில கல்வி நிலையங்கள் போன்றவைகளை நடத்துபவர்கள், சொல்லிக் கொடுக்கும் ஆசான்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மீனராசிக்கார பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கணவர் குழந்தைகளை பற்றிய வருத்தங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவருக்கு நல்ல வேலை இல்லை, கணவர் சம்பாதிக்கலை, அல்லது கணவர் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இது போன்ற ஒரு பழக்க வழக்கங்களோடு இருக்கிறார், இவரை எப்படி வெளியே மீட்டெடுக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடிய மீனராசிக்கார குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே குடும்பத்தின் மீது ஒரு நம்பிக்கை, கணவர் மாறுவார், கணவருடைய முன்னேற்றம் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு சில நிலை மாற்றங்கள், நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அத்தனை நல்ல அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நாள் மீனத்திற்கு இன்றைக்கு. இன்றைக்கு நம்முடைய விளக்க பகுதியில் ஒரு முக்கியமான ஜோதிட சந்தேகத்திற்கான ஒரு விளக்கம். லக்னம் முக்கியமாக, ராசி முக்கியமாக? சில நிலைகளில் ஜோதிடம் அறிந்தவர்கள், ஜோதிடர்களுக்கே இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் உண்டு. ராசி பலனாக சொல்கிறீங்க, தொலைக்காட்சிகளில் வர்றதெல்லாம் ராசி பலன் தான் வருது, லக்ன பலன் வர்றதில்லை. பொதுவான வெகுஜனங்கள் ராசி பலனை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் சிலர் மட்டும் லக்னம் என்பது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இது முக்கியமாக அது முக்கியமான்ற ஒரு அமைப்புகள் நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் லக்னம் என்பது உயிராக இருக்கும், ராசி என்பது உடலாக இருக்கும். இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் தான். உயிர் இல்லாமல் உடம்பு இயங்க முடியாது, அதே நேரத்தில் உடல் இல்லாமல் உயிரும் இயங்க முடியாது. ஆனால் உயிர் தான் முக்கியம் இல்லையா? ஆக ஒரு தனி மனிதனுடைய ஜாதக பலன் பார்க்கும் பொழுது அவர் நேரடியாக ஜோதிடரிடம் போகிறார் இல்லையா? அப்போ அவரை பார்த்தீங்கன்னா அவர் ராசியை பார்க்க மாட்டார், அவருடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னம் என்பது என்ன, அந்த லக்னாதிபதி என்பவர் என்னவாக இருக்கிறார், அந்த லக்னத்திற்கு கிடைக்கக்கூடிய தொடர்புகள் என்ன என்கிறதை வச்சு தான் அவர் சொல்கிறார். ஆக பொது பலன் சொல்வதற்கு ராசி தேவைப்படுகிறது, அது பொதுவாகவும் இருக்கிறது. எப்படி ஒரு மேஷராசிக்காரர் இன்றைக்கு இது மாதிரியாக ஒரு விஷயத்தை அனுபவிப்பார் என்பதை, மேஷராசியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 கோடி பேர் இருப்பாங்க, அந்த 60-70 கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பது நிச்சயமல்ல. அது ஒரு பொதுவான ஒரு பலன். ஒரு நிலையில் மேஷராசிக்கு சனி இந்த இயக்கத்தில் இருக்கிறார், செவ்வாய் இந்த இயக்கத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒன்று. அதே நேரத்தில் லக்னம் தான் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை மிக துல்லியமாக சொல்லக்கூடியது. அது உங்களுடைய ராசி கட்டத்தில், அந்த 12 கட்டத்தில் நீங்கள் தனித்துவமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் மேஷராசிக்காரர் தான், 60 கோடி பேரில் ஒருவர் தான். அந்த 60 கோடி பேரில் நீங்கள் எந்த நிலையில் தனித்துவமாக இருக்கிறீர்கள் என்பதை அந்த லக்னப்படி தான் பார்க்க முடியும். ஆகவே லக்ன ரீதியாக பார்க்கக்கூடிய அந்த தசாபக்தி அமைப்புகளோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இது ஒரு மிக துல்லியமாக ஒருவருக்கு பலன்களை சொல்ல முடியும். அப்போ எப்படிங்க நீங்கள் லக்னம் ராசின்னு கொண்டு வரீங்க அப்படின்னு பார்த்தா, நான் அடிக்கடி சொல்வதை போல் ஒரு வண்டி இருக்கிறது, ஒரு காரோ ஒரு மாட்டு வண்டியை கூட வச்சுக்கோமே, ஒரு வண்டி இருக்கிறதுனா 2 பக்கமும் ஒரு குறைந்தபட்சம் 2 சக்கரமாவது தேவைப்படும். ஒரு இருசக்கர வாகனம் இருக்குது, ஒரு பக்கம் பைக் இருக்குது, ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குது, அதுக்கு ஒரு சக்கரம் இல்லை, 2 சக்கரம் இருக்குது இல்லையா? அந்த 2 சக்கரமும் இணைந்திருந்தால் தானே சில நிலைகளில் அந்த வண்டி ஓடுது. அது மாதிரியாக லக்னம் என்பது ஒரு சக்கரம், ராசி என்பது ஒரு சக்கரம். இந்த 2 சக்கரங்களும் இணைந்து ஒரு நிலையில் பலன்கள் என்கின்ற ஒன்றை இயக்குகின்றன என்பதுதான் உண்மை. இந்த ராசி என்பது கோச்சாரத்தை குறிக்கக்கூடியது, லக்னம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதக அமைப்பை குறிக்கக்கூடியது. அப்போ லக்னப்படியான பலன்கள், தசாபக்தி பலன்கள் எப்படி உங்களுக்கு இருக்கின்றன என்பதை பிறந்த ஜாதகத்தின் வழியாக பார்த்து கொண்டு அதை ஒரு நிலையில் உறுதி செய்வதற்காக இன்றைய கோச்சார அமைப்பில் உங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய கிரகம் எப்படி இருக்கிறது, உங்களுக்கு ராசிப்படி அஷ்டமச்சனி நடக்கிறதா, ஏழரை சனி நடக்கிறதா, அல்லது ராசியை இருள் கிரகங்கள் சூழ்ந்திருக்கிறதா, ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் ஏதாவது பாவ கிரகங்கள் இருக்கிறதா என்பதையும் கணக்கிட்டு கொண்டு
தசாபுக்தியின் அடிப்படையில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள், உங்களுடைய தகுதி அமைப்புகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு பார்க்கப்பட வேண்டியது தான் ஜோதிடம். அதனால் லக்னம் முக்கியமா ராசி முக்கியமானா அப்படின்னு கேட்டால் ரெண்டும் தான் முக்கியம். எந்த இடத்துல எது முக்கியம், எந்த இடத்துல எவர் ஒரு நிலையில் பின்தங்குகிறார் என்பதை பொறுத்து தான் நீங்கள் பலன் சொல்ல முடியும். ஆகவே லக்னம் என்பது சர்வ நிச்சயமாக அனைத்தையும் இயக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும், ராசி என்பது துணை நிற்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் என்பதாகவே இந்த ஜோதிட விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.